சமையல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம 2 ஸ்பூன் எண்ணெயை வச்சு ஒரு ரோஸ்டான சிக்கன் ஸ்டார்டர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுவும் ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸை வச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டோட முக்கியமான சில ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள், அதோட ஃபேக்ட்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி சமையலில் நம்ம இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி இஞ்சியை முதல்ல இடிச்சுக்கலாம். இதோட 1.5 ஸ்பூன் அளவுக்கு பூண்டை சேர்த்து இடிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம இஞ்சி பூண்டை இடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இடித்து வச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப உப்பு, இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த மிளகாத்தூளுக்கும் கரம் மசாலாக்கும் பதிலாக வெறும் சிக்கன் பவுடரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கலாம். இப்போ கனமான பாத்திரத்தை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இந்த எண்ணெயோட ஃபேக்ட்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். எள்ளிலிருந்து எடுக்கிறது தான் நல்லெண்ணெய். இதை ஜிஞ்சலி ஆயில் இல்லைன்னா செசமி ஆயில்னு சொல்லுவாங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது உங்களோட செல் டேமேஜஸை இது தடுக்கும். இதனால் உங்கள் ஸ்கின்னும் ஹேரும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். சும்மாவா சொன்னாங்க நம்மளோட முன்னோர்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு? அதோட நல்லெண்ணெயில் குட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி. அது நம்ம ஹார்ட்டை ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும், பிளட் சர்க்குலேஷனை சீராகவும் வச்சுக்கும். இந்நேரம் எண்ணெய் காஞ்சிருக்கும், நம்ம போய் சமைக்கலாம் வாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த தண்ணியிலேயே சிக்கன் வேகட்டும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லாட்டி சிக்கன் கருகிடும். ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக பெரட்டி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மூடி போட்டு வேக வச்சதுனால சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் இந்த சிக்கன் இந்த தண்ணியிலேயே வேகட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு பெரட்டி விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறையா சேர்த்துறாதீங்க, அளவாக சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. நம்ம இதில் சேர்த்த தயிர் இந்த சிக்கனுக்கு ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும்.
தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா ரோஸ்ட்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலேயே பொரிக்காமல் இவ்வளவு ரோஸ்ட்டாக நம்ம சிக்கனை ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதில் இருக்கிற இடித்த பூண்டோட ஃப்ளேவர் இந்த சிக்கனுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். நம்ம சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு யார் வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் மெத்தடில் ரோஸ்டான டேஸ்டியான சிக்கனை ரெடி பண்ணிட்டோம். கார்னிஷிங்க்கு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ரோஸ்டான சிக்கன் ஸ்டார்டர் ரெடி பண்ணிட்டோம். இது கூட ஆனியன் லெமன் சேர்த்து சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.